Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா திருச்சி டு ராமேஸ்வரம் அந்த மாதிரி விலாக்லாம் போட்டிருந்தேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:20 PM ஆகுது. இப்போ கிளம்பி போய் பார்த்துட்டு என்னடா எல்லாம் சன்ரைஸ் போவாங்க அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நான் திரும்ப சிதம்பரம் போகணும். காலையிலே கிளம்புறதுனால இங்கே போய் பார்த்தா இது ஒரு 40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துடும்ன்றதுனால சரி இப்போ போய் பார்த்துட்டு அண்டு இன்னொரு நாள் வரப்போ வேணா சன்ரைஸ்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். ஸோ அப்புறம் காலைல கிளம்புறப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரா டயர்ட்னஸ் கொடுத்துரும். அதனால தான் இப்போ போய் பார்த்துட்டோம்னா காலைல ஏஞ்சிக்கு அழகாக ஃப்ரீயாக போகலாம். அதே போல் ரிட்டர்ன் விளாக் கண்டிப்பாக இருக்காது. நேராக நாங்கள் அடிச்சு பிடிச்சிட்டு சிதம்பரம் போக போகிறோம். இப்போ நேராக வந்து மோட்டோ விளாக் செட்டப்புக்கு போயிடலாம். வண்டி எடுத்து இங்கே வந்து 20 கிலோமீட்டர் வருது. ஸோ 20 கிலோமீட்டர் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே போய் அந்த எண்டில் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றே போதே அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளே ஓர் அர்த்தம் காட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து 4:30 ஆகுதா. ஸோ அங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க, 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் இருந்தவர் சொன்னார். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா வெளிலேருந்தே பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா நாளைக்கு காலைல எனக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா இதுவாக மாறிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஆகிடும். அப்புறம் திரும்பி இங்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் இப்போயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் கிளம்புனேன். நாங்கள் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்துச்சி குளிச்சுட்டு ரெடி ஆனோம். எங்கேயா வெளில போகலான்ட்டு. சரி தனுஷ்கோடியே போயிட்டு வந்துடலாம், நாளைக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா இத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு. அப்படி விடலைன்னா மை பேட், என்ன பண்ணுறது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வருது. டைம் வந்து 4:30 ஆகுது. மேபி உள்ளே விட்டாங்கன்னா நல்லது. போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நான் மெயின் ரோட் போயிட்டு அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ராமேஸ்வரம் மெயின் டவுனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தனுஷ்கோடி 18 கிலோமீட்டர். டைம் படி பார்த்தா நம்ம வந்து பார்ப்போம். இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் மதியமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். இப்போ மார்னிங்கும் போக முடியாது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா அது உள்ளே தான் விட மாட்டாங்க. மேபி அந்த ரோட்டில் இருந்துட்டு அப்படியே வேணா இது பண்ணிட்டு வந்துடலாம். அதான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோடு செமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த பேட்சி அந்த அந்த இதுவுமே இல்லை, சூப்பராக அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. அதே போல் திருச்சி டு ராமேஸ்வரம் செம ஃப்ரீ ரோடு, வேறு லெவலில் இருந்தது ரோடு. எப்படி சொல்கிறது, எந்த ரஷ்ஷுமே இல்லை, அழகாக இது பண்ணுறதுலாம். என்ன அப்பப்போ வந்து அந்த ஆஃப் ரோடு மட்டும் வந்தது, மற்றபடி எந்த இதுவும் அதில் இல்லை. அந்த ஆஃப் ரோடு மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா வேறு லெவல் ரோடு. அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், சீக்கிரம் வந்திருக்கலாம். அந்த ஆஃப் ரோடுனால தான் லேட் ஆச்சு. இங்கே வேறு ஆடுங்கள்லாம் குறுகலை போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா 2 பக்கமும் பீச் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ்கோடி ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நேராக அடித்து பிடிச்சி போய் எப்படியாவது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா போதும். அண்ட் நாளைக்கு வந்து நாங்கள் 6 மணிக்கெலாம் கிளம்பலான் இருக்கோம். ஏன்னா 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரையும் அந்தளவு வெயிலே இருக்காது. ஸோ அந்த பனியிலே எப்படியாவது அந்த இதை போட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர ஃப்ரீயாக போயிடலாம். அதனால தான் நான் பார்த்தேன். இப்போ இதுக்கு போயிட்டேன்னா இதுக்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் ஆகிடும். 7 மணிக்கு திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அங்கே போய் ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அந்த மாதிரிக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ கிளம்பலான்ட்டு கிளம்புனேன். பார்ப்போம், மேபி விட்டால் நல்லாயிருக்கும். மதியமே அந்த ஹோட்டலில் இருக்கிறவர்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ தனுஷ்கோடி உள்ளே லோட் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ அதை கேட்காதனால என்னோடய இது அது கேட்டிருந்தேன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிருப்பேன்.
அண்ட் நாங்கள் நேற்று வந்து டி பார்க் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கினோம். அது வந்து வேறு லெவலில் இருந்தது அந்த ஹோட்டல் லுக்கும் சூப்பராக இருந்தது, இன்டீரியரும் சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க பண்ண சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அங்கே ரேட்டும் நம்ம கம்மி தான், 600 சம்திங் தான் வந்தது. ஸோ யாருன்னா திருச்சி பக்கம் வரீங்க அப்படின்னா அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இது எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க சர்வீஸை பற்றி நானாக கொடுக்குற க்ரெடிட்ஸ் தான் இது. அவங்க வந்து நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் ரேட் கம்மி. பட் அங்கே போய் கேட்டதுக்கு 1000 சொன்னாங்க. வா அங்கே பாருங்கள், ஒரு வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது போதுமே நமக்கு, என்ன சொல்கிறீங்க? இன்னும் 15 கிலோமீட்டர் போட்டிருக்கு, இந்த வியூவே போதுமே, வேறு லெவலில் இருக்கு. ரோடை பாருங்கள், வேறு லெவல். வா இந்த சைடு எந்த வண்டியுமே போகல. மேபி நம்ம தான் போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளே விட மாட்டாங்களா அப்படின்ட்டு தெரில. எல்லாம் ரிட்டர்ன் தான் வருது. டைம் 4:42 ஆகுது. அவர் சொன்ன மாதிரி எந்த வண்டியுமே இந்த சைடு உள்ளே போகல, அதனால உள்ளே விட மாட்டாங்கன்ற ஒரு இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய, இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பீச் வந்துருச்சு, பீச் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து தனுஷ்கோடி, உள்ளே விட்டா நல்லாயிருக்கும். அதே போல் இந்த இடத்துல தான் நண்பன் படம் ஷூட்டிங்கே எடுத்தாங்க. அந்த ட்ரோன் ஃப்ளை ஆகி வந்துட்டு இருக்குமே அந்த இது, அந்த ஷாட்லாம் இங்கே தான் இருந்தது. எல்லாமே ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. உள்ளே விடணும். இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ ஒரே ரோடு தான், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. சுற்றி பின்னாடி, அதாவது 2 சைடுமே அவங்களுக்கு பீச்சு தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் இருக்கு போல. மேபி அங்கே விடலைன்னா இதையாவது பார்த்துட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா பீச் நடுவிலேயே பாலம் அப்படியே போகுது. இந்த இடத்துல கோவில் இருக்கு ஒன்று, மேபி அதை போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே தான் முன்னாடி வந்து இதெல்லாம் வீடாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடாக இருந்தது. ஸோ அந்த 2004 அப்போ சுனாமி வந்ததில்ல, அதில் தான் இந்த தனுஷ்கோடின்றது அழிஞ்சுது. அப்போலேருந்து இந்த ஒரே ஒரு நீட்டு ரோடு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து மற்ற எல்லாம் தண்ணி உள்ள மூழ்கிருச்சு. இங்கேயா ரோடு ஒரே ஸ்ட்ரைட் தான், வேற எங்கேயுமே டேர்னு அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை, ஒரே ஸ்ட்ரைட். அதனால தான் சீக்கிரம் வர முடியுது, இல்லைன்னா வர முடியாது. வேற லெவலில் இருக்கு. இதே ட்ரோன்லாம் இருந்ததுன்னா வேற லெவலில் ஃப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் இது பீச் சைடா, காற்று ஓவர் அடிக்கும். ட்ரோன்லாம் அவ்வளோ சீக்கிரம் அசால்ட்டாலாம் விட முடியாது. ஸோ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கிட்ட. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் தான் அந்த வீடுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் அப்படியே சுனாமி வந்ததுலேருந்து அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இதுவா இல்லை இப்போ தங்கி இருக்கிறதான்னு தெரியல. இப்போ இவங்க இருக்காங்க. பட் அந்த சுனாமி வந்தப்போ இடிஞ்சு போன வீடு அதெல்லாம், அதான் நினைக்கிறேன் இது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் நினைக்கிறேன் இது. ஆனால் புதுசாகவும் இருக்குது, பழசும் இடிஞ்சு போன மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து அப்படியே ராவாக போட்டு விட்டுருந்தேன் வீடியோ, உங்களுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான், ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இந்த ரோட்டில் போகிறது. மேபி அதை அப்படியே போட்டோன்னா கூட உங்களுக்கு பிடிக்கும். இங்கே தான் ஒரு டேர்ன் வருது இப்படி, இது வரையும் டேர்ன் இல்லை, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அதுவும் இது லேஸ் டேர்ன் தான், லேஸாக அப்படி டேர்ன் ஆகுது. இங்கே இருக்கிறவங்களாம் ஆனால் ஃபுல்லாக ஒர்க்கிங்கே தான் இருக்காங்க. மேபி உள்ளே விட்டா விடுவலாம், பார்ப்போம். இளநிலாம் வேறு இருக்குது, வரப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ கிட்டக்க வந்தாச்சு. வாட் அ வியூ, சுற்றி பாருங்கள். நடுவில் ஒரு ரோடு, இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல், நடுவில் பிளாக் கலரில் ஒரு ரோடு. வேறு லெவலில் இருக்குது வியூ. அண்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிறப்ப வந்திருக்கோம். மேபி எல்லாரும் சன்ரைஸ் அப்போ தான் நல்லா இருக்கும்னுவாங்க. பாருங்கள் இப்போயே இப்படி இருக்குது, அப்போ சன்ரைஸ் அப்போ எப்படி இருக்கும்ன்ட்டு. நான் இன்னொரு வாட்டி வந்தேன்னா கண்டிப்பாக சன்ரைஸுக்கு தான் வருவேன்.
ஏன்னா அது அங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆகல, இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கு. பட் இங்கேருந்து சன்செட் நல்லா தெரியுது உங்களுக்கு. வியூ தான் வேற லெவல். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு தெரியல. இன்னும் 3 கிலோமீட்டர். டைம் 4:50 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விடுவாங்களான்றது டவுட் தான். விண்ட் பிளாஸ்ட் வேற லெவலில் அடிக்குது. அப்படியே இந்த சைடும் காத்தடிக்குது, இந்த சைடும் காத்தடிக்குது. கல்லுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. ரெண்டு சைடும் மண்ணு ஒயிட் கலர்ல இருக்கு, ரோடு பிளாக் கலர்ல இருக்கு. அதை பார்க்கவே சூப்பரா இருக்கு. வந்துட்டு இன்னும் 1 கிலோமீட்டர். எல்லா வண்டியும் இப்படிதான் போகுது. ஒரு வண்டியும் நம்ம மட்டும்தான் இப்போ வந்து உள் சைடு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ரிட்டர்ன் தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இது போதும். நம்ம அந்த எண்டுக்கு போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல கன்னியாகுமரி எண்டுக்கு போய் இது பண்ணிக்கலாம். இது வரையும் வந்ததே போதும் அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதான். ஸோ இன்னும் 700 மீட்ரு கிட்டக்க வந்துட்டோம். என்னடா இது, அடேங்கப்பா. சரக்கு அடிச்சுட்டு நடு ரோட்டில் நிற்கிறாரு தைரியமா. ஸோ நம்ம தனுஷ்கோடி வந்துட்டோம். பட் உள்ளே விட்றாங்களான்ட்டு தெரியல. ஓ இதானா? ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாம். அப்படியே இதெல்லாம் வந்து அப்போ அந்த சுனாமியில் இது ஆனது அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஓ உள்ளே விட்டாங்க, எதுவுமே கேட்கலையே. ஓ நேராக இன்னும் ரோடு போதா? ஆனால் இதுதான் தனுஷ்கோடி. நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ புதுசாக தனுஷ்கோடியில் லைட் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கேட்கலையே, விட்டாங்க. விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க. அதனால அந்த எண்டுக்கு விட மாட்டாங்களோ. ஆனால் நம்ம தனுஷ்கோடி வந்துட்டோம். இதான் தனுஷ்கோடின்னு இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் வந்து அந்த சுனாமியில் இது பண்ணது இன்னும் இப்படியே தான் இருக்குது. அது இன்னும் மாறவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம இன்னும் அந்த எண்டுக்கு போகல. ஆனால் தனுஷ்கோடி அங்கே இருக்குல்ல, அதான் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி எண்டுனா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா. இன்னும் வந்து 3.1 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்ல, இதுவரையும் வந்ததே போதும். அந்த எண்டுக்கு போகணும்ல, நம்ம எண்டில் தான் இருப்போமே. ஸோ அந்த எண்டுக்கு போய் தான் இது பண்ணணுன்ட்டு ஒரு இது இல்லை. ஸோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 1 கிலோமீட்டர், 1.9. நிறையா பைக்கர்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச் சுருங்கிட்டே வருது. பட் ரோடு மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர். ஆ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல. ஸோ ஒரு 13 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கா இருக்கு ஐ திங்க். பட்டு ஒழுங்காக எனக்கு கிலோமீட்டர் தெரியல. பட் பக்கத்தில் பார்க்குற அளவுக்குன்னு இல்லை, பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இருக்குது இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் உள்ளே விடுவாங்களா அப்படின்ட்டு தெரியல. போ உள்ள போ. ஓ இங்கே தானா? பேசுறது கேட்குதான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஆக்ஷன் கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சன்செட் ஆகிட்டு இருக்கு, வேற லெவலில் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு வேற லெவல் ஃபீலிங் இது. ஓ மை காட். சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஃபுல்லாக இது வந்து நிறைய பேர் வந்து சன்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே பாருங்க சன்செட் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு என்னன்னு புரியல. வாவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்தாச்சு. பட் வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா 4:30 வரையும், இந்த காலைல 7 o'clockலேருந்து 4:30 வரையுமா. ஸோ இங்கேருந்து வேணால் பார்த்துக்கலாம். பட் உள்ளே போக முடியாது. எப்படியா இருந்தாலும் முன்னெல்லாம் வண்டிலாம் உள்ளே விட்டுருந்தாங்க போல். அந்த 7 to இது கூட வண்டி உள்ளே விட மாட்டாங்க போல். நடந்து தான் போய் பார்க்கணும் போல். நான் உங்களுக்கு வந்து இங்கேருந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டோம். பட் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அந்த அசோகா சக்கரா அது தெரியுதா, அதுதான் இங்கே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் போக முடியல. மேபி இன்னொரு வாட்டி வரப்போ கண்டிப்பாக போகலாம். காற்று செமையாக அடிக்குது வேறு. ஸோ முன்னாடியே வந்து அங்கே நல்லா தண்ணியே இல்லையா, இறங்கி போயெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா. இப்போ வந்து தண்ணி நல்லா உள்வாங்கியிருக்கு, ஐ மீன் வெளில வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து கூட உங்களுக்கு வந்து சன் செட் ஆகுது, தெரியுதா. ஸோ இங்கேருந்து சன் செட் ஆகிறது நல்லா தெரியுது. அவ்வளோதான். இதோட இங்கேயே நான் என் பண்ணிக்கிறேன் வீடியோவை. மேபி இந்த டைம் லேப்ஸ் அதெல்லாம் வேணால் கொஞ்சம் போட்டு விட்றேன். இப்போ பைக் பார்த்திங்கன்னா அங்கே தனியாக நிற்கிது. ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ட்ராவல் வீடியோ இதோட இன்னையோட. ஸோ தனுஷ்கோடி வந்து ராமேஸ்வரம் அந்த ட்ரிப்லாம் பார்க்கலன்னா சிதம்பரம் டு திருச்சி, திருச்சி டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி இப்படி போட்டிருப்பேன். நீங்கள் ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி அதான் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த 2 விளாகும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தால் அந்த மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்கிட்ட Instagram ஐடியும் இருக்குது. ஏதாவது டவுட்னா அங்கே வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ பைக்கை பற்றி அந்த மாதிரி ஏதாவது டவுட்னா நாங்கள் வந்து எனி டைம் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ பை காய்ஸ்.